Hey all, welcome to Flora's Corner. இன்னைக்கு நாம ஒரு bookmark தான் crochet பண்ண போறோம். இது ரொம்பவே ஈஸி, beginners கூட ஈஸியா பண்ணிடலாம். இத நீங்க bookmark-ஆவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி அது ஒரு டெக்கார் பீஸா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இத பண்றதுக்கு உங்களுக்கு ரெண்டே பொருள் தான் தேவைப்படும். ஒரு yarn தேவைப்படும், woolen thread னு சொல்லுவோம் இல்லையா, 15 rupeesக்குலாம் கிடைக்கும் அது. அது போக ஒரு needle தேவைப்படும், 4 mm hook நான் எடுத்துர்க்கேன் இன்னைக்கு. இது வந்துட்டு சூப்பர் வேல்யூல இருந்து knitting yarn. 4 poly yarn 100% acrylic நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இது வரைக்கும் நான் வந்து இந்தியன் பிராண்ட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து சைனீஸ் பிராண்ட் நினைக்கிறேன், மேட் இன் சைனான்னு போட்டுருந்துச்சு. நீங்க இந்த பெரிய yarn தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஃபேன்சி ஸ்டோர்ஸ்ல தான் 15 rupees அந்த ரேஞ்ச்ல இருந்தே கிடைக்கும் yarn. அதுலயே ஒரு நல்ல குவாலிட்டியா பார்த்து வாங்கிக்கோங்க. அதை வச்சே பண்ணலாம் நம்ம. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல நம்ம ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸ்லிப் நாட்ல இருந்தா நம்ம செயின்ஸ் பண்ண போறோம். இந்த ஹார்ட் வந்து பேஸ் எல்லாமே ஒன்று தான். ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் செயின்ஸ் போட போகிறேன். 7 செயின்ஸ் போட்டுக்க போகிறேன். பாருங்க 7 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ நாம கீழ இருந்து 4th செயின் இருக்கு இல்லையா, அந்த செயின்குள்ள 3 ட்ரிபிள் crochet போட போறோம். ஸோ இதான் அந்த 4th செயின். இதுக்குள்ள 3 ட்ரிபிள் crochet போட போறோம். இதுக்கு உங்களுக்கு பேசிக்கான crochet ஸ்டிச்சஸ் தெரிஞ்சாலே போதும். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா கூட நீங்கள் ரொம்பவே ஈஸியாக அதை போட்டுடலாம். என்ன எந்தெந்த செயினில் நீங்கள் இன்சர்ட் பண்ணுறீங்கிறத மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி பண்ணணும். மற்றபடி வெரி ஈஸி இது. ஸோ இப்போ வந்து நான் ட்ரிபிள் crochet பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து 3 டைம்ஸ் போடணும். அதாவது 4th செயின் இருக்கு இல்லையா, கீழேருந்து 4th செயின், கீழே இருந்தனாலும் மேலே இருந்தனாலும் உங்களுக்கு ஒரே செயின் தான் வரும் 4th செயின். அந்த சென்டர் செயினில் வந்துட்டு 3 ட்ரிபிள் crochet நான் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்கிப் பண்ண 3 செயின்ஸ் இருக்குல்ல, அந்த 3 செயின்ஸ் ப்ளஸ் நீங்கள் போட்ட 3 ட்ரிபிள் crochet சேர்ந்து மொத்தம் 4 ஸ்டிச்சஸ் இருக்கும் உங்களோட 4th செயினில். இப்போ 3rd செயின், கீழேருந்து 3rd செயின் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நம்ம 2 டபுள் crochet போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போட்டது ட்ரிபிள் crochet, அது வந்து 3 போடுவோம். அடுத்தது நம்ம போட போகிறது டபுள் crochet, அது வந்து 2 போடுவோம். ஒன்று நான் போட்டுட்டேன், இன்னொன்று போட்டுக்கலாம். பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஹார்ட்டில் ஒரு பாதி நம்ம இப்போ செஞ்சிட்ருக்கோம். ஸோ யூஸ்வலாக ஹார்ட் எப்படி இருக்குன்னா, மேலே வந்துட்டு பெருசாக இருக்கும், கீழே வந்து அதோட ஸ்பேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், மேலே வந்து crochet ஸ்டிச்சஸ் வந்து பெருசாக போடுறோம். ட்ரிபிள் crochet வந்து டபுளோட ஹைட்டாக இருக்கும். ஸோ அதை போட்டுட்டு அதுலேருந்து நம்ம குறைச்சிட்டே வரோம் ஹைட்டை. ஸோ 2 டபுள் crochet போட்டாச்சு. அடுத்தது ஹாஃப் crochet போட போகிறோம். செகண்ட் ஸ்டிச், கீழேருந்து செகண்ட் ஸ்டிச்சில் 2 ஹாஃப் crochet போட போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக போடணும். இன்கேஸ் நீங்கள் ஹாஃப் பதில் டபுள் போட்டிங்க, இல்லை டபுளுக்கு பதில் ஹாஃப் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஷேப் வந்து அங்கங்கே மாறி இருக்கும். போட்டாச்சு. இப்போ நாம் அடுத்ததான் லாஸ்ட் ஒன்று இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் செயின், அந்த ஃபர்ஸ்ட் செயினில் சிங்கிள் crochet போட்டுக்க போகிறோம். பாருங்கள், அந்த எண்டிங்கில் இருக்க லாஸ்ட் செயினில் சிங்கிள் crochet போட்டுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன் சைட் ஆஃப் த ஹார்ட் உங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். மேலேருந்து கீழே அப்படியே டிசெண்ட் ஆகிட்டே வந்திருக்கும். சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கும். நீங்கள் மெயினாக என்ன பார்க்கணுன்னா, அந்த செயின்ஸ் மட்டும் கரெக்டாக போடுறீங்களான்னு பார்க்கணும். ட்ரிபிள் crochet எல்லாம் ஒரே செயினில் இருக்கணும், டபுள் எல்லாம் ஒன்றில் இருக்கணும், ஹாஃப் எல்லாம் ஒன்றில் இருக்கணும். அதை நீங்கள் கரெக்டாக போட்டாலே நீட்டாக வந்துடும். இப்போ நம்ம இந்த சைட்லேயும் சேம் தான் பண்ண போகிறோம். என்னென்னா நம்ம டிசெண்டிங்கில் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ட்ரிபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், சிங்கிளில் ஃபினிஷ் பண்ணோம். இப்போ சிங்கிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ட்ரிபிள் crochet போயிட்டு செயின் போட்டு ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த சைடில் பண்ணதை அப்படியே அந்த சைடில் ரிவர்ஸில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ சிங்கிள் crochet போட போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தனால உங்களுக்கு இப்போ வந்து அந்த செயின்ஸ் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சிங்கிள் crochet போட்டிருந்ததில் நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் crochet பண்ண போகிறோம். நான் எதுக்கு இந்த செயின்ஸை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, நீங்கள் செயின்ஸ் மாற்றி போட்டிங்கன்னா ஹார்ட் ஷேப் வராது. கரெக்டான செயின்ஸில் போட்டால் தான் வரும். போட்டாச்சு. இப்போ அதுக்கு முந்தின இதில் 2 ஹாஃப் crochet பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இதை செய்யும் போது நீங்கள் இதுக்கு ப்ரீவியஸ் சைடில் பண்ணதை பார்த்துட்டே தான் செய்யணும். ஹாஃப் crochet போட்டதில் தான் ஹாஃப் crochet போடணும். அதை ஒன்ஸ் பார்த்துட்டே செய்யுங்க. இப்போ ஹாஃப் crochet போடாச்சு. அடுத்தது நம்ம டபுள் crochet போட போகிறோம். 2 டபுள் crochet போட போகிறோம். போட்டாச்சு. இப்போ நம்ம 3 ட்ரிபிள் crochet போட போகிறோம். அந்த 4th செயின் இருக்குல்ல, அதே செயினில் 3 ட்ரிபிள் crochet போட போகிறோம். இது பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களோட ஹார்ட் ஷேப் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஒருவேளை அந்த கீழே உள்ள பொசிஷன் கரெக்டாக இல்லைனா நீங்கள் எதுலேயும் உள்ள தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு திரும்ப பண்ண பாருங்கள். இப்போ நம்ம ட்ரிபிள் crochet போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் 3 செயின்ஸ் போட்டுக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட 7 செயினில் 4 செயினில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். 3 செயின் வந்து அந்த ஹார்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த அதர் சைட் ஆஃப் த ஹார்ட்லேயும் ஒரு 3 செயின்ஸ் போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுற போகிறோம். அவ்வளோதான், ஹார்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து crochet ஹார்ட் பண்ணணும். பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் இருக்கும். ரொம்பவே ஈஸி இது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸாக ஹார்ட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு கீ ரிங்ஸ் கிடைக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்ஸில், அதை வாங்கி அட்டாச் பண்ணி கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். நாம் இதை புக் மார்க் மாதிரி யூஸ் பண்ணுறனால இதுக்கு மேலே இன்னொரு 7 செயின்ஸ் போட்டுக்கிறேன். சேம் ப்ரொசீஜர் தான். 7 செயின்ஸ் போட்டுக்கணும். 3 செயின்ஸை ஸ்கிப் பண்ணணும். 4th செயினில் 3 ட்ரிபிள் crochet பண்ணணும். பாருங்கள், அதே தான் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் வந்து இவ்வளோ தான். இதை வச்சு நீங்கள் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் டோர்லலாம் ஹேங் பண்ணுற மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 10-20 ஹார்ட்ஸ்லாம் போட்டு லாங்காக தொங்க வச்சுக்கலாம். பாருங்கள், ட்ரிபிள் crochet போட்டாச்சு. அடுத்த 3rd செயினில் 2 டபுள் crochet போட்டுக்கிறேன். இப்போ 2nd செயினில் 2 ஹாஃப் crochet. இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இதை தான் கேர்ஃபுல்லாக பண்ணணும். நீங்கள் ட்விஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு வேறு மாதிரி ஷேப் ஆயிரும். ஸோ நீங்கள் இதில் மெயினாக பண்ண வேண்டியது கேர்ஃபுல்லாக பண்ணணும், அவ்வளோதான். மற்றபடி இது ரொம்பவே ஈஸி. கரெக்டான செயினில் போடணும், கரெக்டான டைரெக்ஷனில் போடணும், கரெக்டான crochet டைப் போடணும், அவ்வளோதான். இப்போது ஹாஃப் crochet முடித்து சிங்கிள் crochetவும் போட்டாச்சு. பாருங்கள், ஒன் சைடு ரெடியாக இருக்குது. கீழே பண்ண அதே தான் நம்ம மேலே பண்ண போகிறோம். ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். இப்போ அதை டர்ன் பண்ணிவிட்டு அந்த ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு சிங்கிள் crochet போட்டுக்க போகிறோம். இங்கே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்து போட்டுக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ஹார்ட் போட்டிருக்கனால அதோட இதில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக ஃபர்ஸ்ட் செயினில் இன்சர்ட் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி சிங்கிள் crochet போட்டிருக்கனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே செயினில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ஹார்ட் பண்ண மாதிரி இதை கண்டினியூ பண்ணிடலாம். 2 ஹாஃப் crochet, 2 டபுள் crochet, 3 ட்ரிபிள் crochet. இந்த புக் மார்க் வந்துட்டு நீங்கள் வந்து ஹெவி புக்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டான டைரி அதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லேஸ் யான் வாங்கிக்கோங்க. அது வந்துட்டு தின்னாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு அந்த சின்ன புக்ஸ்னாலும் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு.
இப்போ நான் என்னோட தேர்ட் ஹார்ட்க்கு செயின் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எத்தனை ஹார்ட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு 3 ஹார்ட்ஸ் செஞ்சுட்டு அதை டெக்கரேட் பண்ணி கூட நீங்கள் கிச்சனாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட விஷ் தான். இது ஜஸ்ட் நான் பேசிக் என்ன அப்படின்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ நான் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். நான் வந்துட்டு 5 ஹார்ட்ஸ் செஞ்சுருக்கேன் டோட்டலாக. இதுக்கு மேலே குட்டியாக டேங்கிள்ஸ் மாதிரி பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த ஃபைனல் ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இருக்கிற இந்த ஸ்டிச்சை வந்துட்டு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். எனக்கு எவ்வளோ லென்த்துக்கு அந்த டேங்கிள் வேணுமோ அவ்வளோ நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அகெயின் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறேன். நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே மாதிரி போட்டாலும் சரி, ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ என்கிட்ட 2 இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை போட்டுக்கோங்க. நான் ஒரு 6 to 7 போட்டுக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் இப்படி நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அதை வந்து மேலே இழுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு சைஸஸ் எதாவது வேணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப கீழேயும் போயிடக்கூடாது, அதை பார்த்துக்கோங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக பார்த்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. எத்தனை வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு போட்டுட்டு இதை நம்ம கட் பண்ணி விட போகிறோம். இப்போ நான் லாஸ்ட் ஸ்டிச் போட்டுட்டேன். என்னோடய நீடில் வெளியே எடுத்துட்டு அதை த்ரெட்டோட சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோதுக்கு நீங்கள் இழுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சிசர் எடுத்து அந்த யார்ன் இருக்குல்ல அதோட கனெக்ட் ஆகிருக்க த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணணும். மாற்றி கட் பண்ணிடாதீங்க. எந்த த்ரெட்டு அதோட கனெக்ட் ஆகிருக்கோ இந்தமாதிரி புல் பண்ணி பாருங்கள். எந்த த்ரெட்டு மூவ் ஆகுதோ அது கட் பண்ணுங்கள். கட் பண்ணதுக்கப்புறமா அதை பிடிச்சி நீங்கள் இழுத்து விட்டுட்டிங்கன்னா லாக் ஆயிரும். இனிமேல் நீங்களே நினச்சாலும் இது ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ நான் கட் பண்ண யார்ன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு இந்த டேங்கிள்ஸ் மாதிரி இருக்கிறது கூட சுற்றி கட்டிக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை ரவுண்ட் வேணுமோ அத்தனை ரவுண்ட் சுற்றிக்கோங்க. ஓரளவுக்கு டைட் ஆனதும் இந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன். ஒரு 2-3 நாட்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே இதெல்லாம் கட் பண்ணி டேங்கிள்ஸ் மாதிரி ஆக்கிக்க போகிறோம். என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இந்த டேங்கிள்ஸ் உங்களுக்கு மேலே வேண்டான்னா நீங்கள் மேலே ஒரு ஸ்லிப் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டு அதை கட் பண்ணி விட்டுட்டு கீழே நீங்கள் டேங்கிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த கீழே இருக்க த்ரெட் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதையும் இந்த மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் செயின் இருக்கு இல்லையா, ஸோ ஃப்ரண்ட் வழியாக நீடில் உள்ளே விட்டுட்டு பின்னாடி இருந்து ஃபர்ஸ்ட் செயின் வழியாக அந்த த்ரெட்டை எடுத்துகிட்டு வரணும். அகெயின் பின்னாடி வழியாக செகண்ட் செயின்குள்ளே அந்த நீடில் விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு வழியாக அந்த த்ரெட்டை பின்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அது கவர் ஆகிடும், தெரியாது. எனக்கு வந்துட்டு அந்த த்ரெட் வேணும். ஸோ அந்த த்ரெட்டை நான் வெளியே எடுத்து விட்டுட்டு அதை கொஞ்சம் இந்த மாதிரி பிரித்து விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நான் வந்து ஸ்டோன் இருந்துச்சு, அதை நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது பீட்ஸ் இருந்தால் அதை கூட போட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணது. இது வந்து கீழே எண்டில் மட்டும் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான இந்த ஹார்ட் புக் மார்க் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃப்ராராஸ் கார்னர்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you all in the next video.